அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய சனி திசை, வர இருக்கின்ற சனி திசை இல்லை நடந்துகிட்டு இருக்க சனி திசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சுவாதிங்கிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உடைபடாத நட்சத்திரம். சுவாதி 1, 2, 3, 4 பாதம் முழுமையான பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் துலாம் ராசி. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து அடுத்தடுத்த ராசிக்கு வரும். அதே ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வந்துடும். ஆனால் சுவாதிங்கிறது துலாம் ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். துலாம் ராசிக்கு மட்டும்தான் சுவாதி நட்சத்திரம் வரும். சுவாதிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே பாசமாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் எடை போட்டுருவாங்க. சரிங்களா? சுவாதி நட்சத்திரக்காரங்க கேரக்டர் அப்படி தான். யாராக இருந்தாலும் எடை போட்டுருவாங்க. ஒருத்தரோட பழகுனாலே தெரிஞ்சுக்குவாங்க அவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், இறக்க குணம் உள்ளவங்க, ஏமாளியாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்களில். அதே மாதிரி கோவம் வந்த அளவுக்கு இருக்கும். ஒரு அதிகபட்சமான கோவம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். ஏன்னா ராகுவோட நட்சத்திரங்கிறனால. சரிங்களா? ஆனால் ஒரு இறக்க குணம், எதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது, புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறது. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க. புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தாங்க. இது தேவகணம் கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்ல குணம், நல்ல மனம், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, யாருக்கும் பார்த்திங்கன்னா கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தராசு மாதிரி அவங்க. அதே தராசுன்னா எடை போட்டுருவாங்க. ஒருத்தர் பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு. வியாபார தந்திரம் உள்ளவங்களாக இருப்பாங்க. புத்திசாலியாக அறிவாளியாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரங்க. சரிங்களா? பிறக்கும்போது ராகு திசையில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பெருசாக முன்னேறது கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். இப்போ குடும்பத்தில் வறுமை அப்படின்னு வறுமைங்கிறது வாட்டி எடுத்திருக்கும். ஏன்னா ராகுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா ராகு திசை ஒருத்தர் சின்ன வயசில் ராகு திசை வந்திருக்குன்னா அவங்க பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க சின்ன வயசில் ராகு 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு, 7ஆம் இடத்துல 2ஆம் இடம்லாம் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் வறுமையாக கொண்டு போகும். வறுமையில் வாட்டி வதைச்சி எடுக்கும். ஆனால் 2வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருதிசை நடந்துடும். 2வது குருதிசை நடக்கும் 16 வருஷம். அப்போ அந்த 3வது வரக்கூடிய சனி திசை பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. 3வது எப்போ சனி திசை வரும்? ஒரு சில பேருக்கு 27, 28 வயசுக்குள்ள சனி திசை வரலாம். ஒரு சில பேர் 30 வயசுக்கு மேலே சனி திசை வரும். 30 வயசுல சனி திசை 30, 31 வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தாங்க. 19 வருஷம் சனி திசை. அந்த சனி திசை தான் ரொம்ப முக்கியமான திசை. சரிங்களா? ஏன்னா அந்த 25, 27 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கக்கூடிய திசையாக இருக்கும். ஏன்னா கர்மக்காரகன் சனி. ஆரம்ப பகுதியில் சுவாதி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும், கொஞ்சம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வறுமையை அவங்களை வாட்டி எடுத்தாலுமே, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும், சின்ன வயசுல பாருங்கள் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. 27, 28 வயசு அல்லது 30 வயசுக்கு மேலே தான் பாருங்கள் அவங்க டெவலப் ஆகிருப்பாங்க. ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ராகுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிடாது, இருக்கிற இடத்த பொறுத்து கெடுக்கும். சரிங்களா? நல்ல இடத்துல இருந்தால் நல்லது பண்ணும். தவறான ஒரு இடத்துல, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துலலாம் இருந்துட்டாருன்னா ராகு கண்டிப்பாக கெடுத்துரும். அது பாவகிரக சம்மந்தப்பட்டால் ராகு முழுசாக கெடுத்து விட்டுரும் ஜாதகரை. அதனால தான் அந்த 27, 30 வயசுக்கு மேலே அவங்க டெவலப் ஆகிறாங்க. ஒரு சில பேர் குரு திசையை யோகத்தை செய்கிறதில்லை. அந்த சனி திசையில் தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகுறாங்க வாழ்க்கையில். நிறைய சுவாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள் 31, 35 வயசுக்கு மேலே தான் வீடு வாகனம் அமையிறது, பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. ஏன்னா அந்த சனி திசை கர்மக்காரகன் திசையில் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. அதுவும் நீங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமாக இருந்து நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர கும்ப லக்னத்துலலாம் பிறந்தீங்கன்னா இந்த சனி திசை உங்களுக்கு ராஜயோகத்தை பண்ணிடும். இந்த 6 லக்னங்களுக்கு தான் சுவாதி நட்சத்திரக்காரங்க துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை செய்யும். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 6 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பக்காவாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது, சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சனி 7ஆம் இடத்துலலாம் இருக்கக்கூடாது. சனிக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்தால் தான் சனி கொடுக்க வேண்டிய டைமில் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கொடுப்பார். சனி 3ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல சனி இருக்கலாம், 10ஆம் இடத்துல சுபகிரக தொடர்பில் இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். அருமையாக வேலை செய்யும். அது 3ஆம் இடத்து சனியும் 6ஆம் இடத்து சனி 11ஆம் இடத்து சனியெல்லாம் அபாரமாக வேலை செய்யும். 10ல் இருக்க சனி ஒரு சில பேருக்கு தொழிலுக்கு கெடுத்துருது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தனிச்சிருந்த சனி தொழில் கெடுக்கும். தொழில் பண்ண முடியாமல் பண்ணும், முடக்கி வச்சிரும். கூட்டாளிகளால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்துருங்க சனி திசையில். ஏன்னா முக்கியமான வயசு 30 வயசுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 49, 50 வயசு வரைக்கும் தானே ஒரு வாழ்க்கையே. இப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? இந்த 30லேருந்து 50க்குள்ளே வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த வாழ்க்கையும் சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு சில பேர் 50 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறாங்க,
அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இது இருக்காது. அந்த பருவ வயதில் அந்த 30லேருந்து 50க்குள்ள அந்த நடுத்தர வயதிலலாம் வந்தால் தான் அந்த சனி திசைன்னு ஒரு யோகத்தை செய்யும். அப்படி வந்தால் தான் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும், லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருள் கிரகம், சுபகிரகம் கிடையாது, பாவ கிரகம். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவராக மாறிடுவார், கெட்டவரோட சேர்ந்தால் பரிபூர்ண கெட்டவராக மாறிடுவார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு சனி வந்து சுக்கிரனோட சேரலாம், சனி வந்து குருவோட சேரலாம், சனி சந்திரனோட தொடர்பில் இருக்கலாம், சனி தனித்த புதனோட கூட இருக்கலாம். ஆனால் சனி ராகுவோட சேரவே கூடாது, செவ்வாயோட சேர்ந்துடவே கூடாது, சூரியனோட இருக்கவே கூடாது. கேதுவோட இருந்தால் கூட பரவாயில்ல, சனி திசை ஓரளவுக்கு மீடியமாக வேலை செய்யும். சனி ராகு, சனி செவ்வாய், சனி சூரியன் இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா இந்த சனி திசை ஒன்றுமே பண்ணாதுங்க. சனி திசை நடு ரோட்டு கொண்டு வந்து விட்டவங்களெல்லாம் இருக்குது. சனி திசையில் நிறைய பிளாட்ஃபார்முக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது காரணம் சனி ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிருக்கும், 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும், 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும், 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும். அது சனி சூரியனெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெடுத்துரும். இதே கடக லக்னம் நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சனி திசை சுத்தமாக வேலை செய்யுது உங்களுக்கு. நான் சொன்ன அந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. சனி ராகு, சனி செவ்வாய், சனி சூரியன் இந்த காம்பினேஷனில் இருக்கவே கூடாது. கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி அவயோகி. ஏன்னா இருள் கிரகத்துக்கு வந்து ஒளி கிரகம் வேலை செய்யாது, ஒளி கிரகத்துக்கு இருள் கிரகம் வேலை செய்யாது. அப்போ சூரியனும் சந்திரன் ஒளி கிரகங்கள். அப்போ இருள் கிரகத்தோட திசை சனி திசை உங்களுக்கு வேலை செய்யாதுன்னு அர்த்தம். 18 வருஷம் ஒன்றும் பண்ணாது, உங்களை ஒன்றுமே நடக்காது, உங்களுக்கு கெட்டதான் பண்ணும், நல்லது பண்ணாது உங்களுக்கு. அப்படி நல்லது பண்ணுன்னா மறைமுகமாக சிம்ம கடக லக்னத்துக்கு மறைமுகமாக ஒரு 3, 6, 10, 11ஆம் இடத்துலேருந்து மறைமுகமாக உங்களுக்கு சுபகிரகத்தோட தொடர்பு இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி திசை வேறு லெவல் உங்களுக்கு இருக்கும், நல்லபடியாக நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிறப்பு ஜாதகத்தில் சனி நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும், கெட்ட இடத்துல இருக்கக்கூடாது, நல்ல கிரகத்தோட சேர்க்கை இருக்கணும், சுபகிரகங்களோட தொடர்பில் இருக்கணும், பாவகிரகத்தோட தொடர்பில் இருக்கவே கூடாதுங்க. சனி திசை ரொம்ப முக்கியம். அதுதான் எந்த லக்னத்துக்கு வந்து சனி சுமாராக வேலை செய்யணும்னா தனுசு லக்னத்துக்கு ஒரு மீடியமாக வேலை செய்யும், மீன லக்னத்துக்கு பேலன்சிங்காக சுமாராக இருக்கும், பெரிய அளவு வர முடியாது, கீழேயும் போயிட மாட்டீங்க, ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி வரும். கடக சிம்ம லக்னத்துக்கு தான் சனி முழுசாக கெடுக்கும். அப்போ சனி எந்த அளவுக்கு வேலை செய்கிறாரு பாருங்கள். ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருள் கிரகம், இருக்கிற இடத்த பொறுத்து பலனை கொடுத்துரும், பார்க்குற இடத்த நாஸ்தி பண்ணும், சர்வநாசம். அதான் சனி பார்க்க சர்வநாசம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்த விருத்தி பண்ணிடுங்க, நல்லது நடக்கும். சனி ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா இருக்கிற இடத்த நாஸ்தி பண்ணும். சனி 7ஆம் இடத்தை பார்த்தா திருமண வாழ்க்கை கெட்டு போயிடும், 4ஆம் இடத்தை பார்த்தா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அம்மாவோட ஆயுள் கண்டம் ஏற்படும். லக்னத்தையே பார்த்தாருன்னா உங்களுக்கே பிரச்சனை. அந்த சனி திசையில் தான் ஒருத்தர் நொண்டை வைக்கிறது, கை கால் அடிப்பட்டு ஒரு சில காலமெல்லாம் நொண்டை வைக்கிறது பார்த்தீங்களா. ஏன்னா சனியோட வேலை அது எல்லாமே. ஒருத்தர் நொண்டி நடக்கிறாங்க, அடுத்து தாங்கி நடக்கிறாங்க, சனி திசையில் தான் ஆக்சிடெண்ட் ஆகும். அறுவை சிகிச்சை, காலில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, ஊனி நடக்கிறது எல்லாமே சனி திசை தாங்க. எவ்வளோ ஜாதகம் பார்க்கும்போது அது தெரியுது. என்ன காரணம்? சனிங்கிறது ஒரு ஊனமான ஒரு பிளானட் அது வந்து, சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்க, பிளாட்ஃபார்ம்லலாம் அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. சனி ஒரு ஊனத்துக்கு உண்டான கிரகம், ஊனமுற்றவங்க, எளிய மக்கள், ஏழை மக்கள், எளிமையான மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறது எல்லாமே இந்த சனி திசையில் தான். அப்படி பண்ணும்போது அந்த சனி திசையோட தாக்கம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரும். இதுதான் உண்மை, சரிங்களா. ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டுக்கு வந்து தானம் தர்மம் பண்ணுறது, உதவி செய்கிறது பிடிக்கும் இயல்பாகவே. மேக்ஸிமம் பாருங்கள் இந்த சனி திசை கெட்ட திசையில் அந்த ஆஞ்சநேயர் கோயில், விநாயகர் கோயிலுக்கு போவாங்க, வழிபடுவாங்க. ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கு சனி திசை வந்து பெருசாக கெடுதல் பண்ணாது. அப்படி கெடுதல் பண்ணாலும் அவங்களால சமாளிக்க முடியும், இது இயற்கை, சரிங்களா. அப்போ இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க, கையேந்தி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி திசை வந்து பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. இது சனி கெட்டு போனவங்களுக்கு. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. சனி நல்லாதவங்களுக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன உதவி செஞ்சாலும் சரி, உதவி செய்யாட்டி சரி. அவர் நீதிமான், நீதி கொடுக்குற கிரகம், ஒரு கட் அண்ட் ரைட்டான கிரகம், பிடிவாதத்துக்கு உண்டான கிரகம் சனி தான். சனி நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் ஆளையை முடிச்சுட்ருவார். 8ல் சனி ராகு இருக்கவங்களுக்குலாம் ஆயில் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சனி ராகு இருந்து அம்மா இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 9ஆம் இடத்துல சனி சூரியன் செவ்வாய், இல்லை சனி சூரியன் இருந்து சனி திசை நடந்து அப்பா இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சனி செவ்வாய், சனி சூரியன் இருந்து 19 வருஷம் தூக்கத்தை இழந்தவங்க இருக்காங்க, கட்டில் சுகத்தை இழந்தவங்க இருக்காங்க. ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும் சனி என்ன பண்ணுவார், என்ன பண்ண மாட்டார், எல்லாம் தெளிவாக சொல்ல முடியும், சரிங்களா. உங்கள் ஜாதகத்தில் சனி இங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அந்த சனி திசை வந்துருச்சா, உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன போயிட்டுருக்கு, என்ன அனுபவிப்பீங்க, உங்கள் கர்மா என்ன, கர்மக்காரகன் சனி
உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி திசை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கர்மக்காரகன் சனி. உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு கெட்டது பண்ண போகிறாரு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கெட்டதுக்கு அதை பார்த்து போயிட்டே இருக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் சனி திசை. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.